नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात औसीकुम इबादल्लाह व इय्याय अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुल या इबादियल्लज़ीना अस्रफ़ू अला अंफुसिहिम ला तक़नतू मिर रहमतिल्लाह वक़ाल नबियुल्लाहि सय्यदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम व मिनल यक़ीन मा तुहव्विनु बिही मसाइबद दुनिया सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து சங்கைமிக்க உலமாக்கள் அவன் பொருத்தத்தில் அல்லாஹ் நீடிக்க செய்வானாக. அன்பர்களே, இஸ்திமாக்கள் குறிப்பாக நமது ஆன்மீக திக்ர் மஜ்லிஸை தொடர்ந்து நடைபெறுகிற இது போன்ற ஆன்மீக சபைகள், இதன் நோக்கம் நம்மை இங்கே கொண்டு உட்கார வைப்பதனுடைய நோக்கம் அடிப்படை கூட்டம் கூடி களைவதல்ல, சொற்பொழிவுகளை கேட்டுவிட்டு விடைபெறுகிற சபையும் அல்ல, மஜ்லிஸில் அமர்ந்து திக்ர் செய்வதோடு முடித்து கொள்கிற சபை அல்ல. இங்கே நாம் உங்களை எல்லாம் அழைப்பதன் நோக்கம் திக்ர் உடையவர்கள் அவர்கள் உள்ளம் ஹயாத்தாக வேண்டும், தொழுகை உடையவர்களின் உள்ளம் ரப்பை கொண்டு ஹயாத்தாக வேண்டும், வாழ்க்கையில் போராட்டமும் பிரச்சனையிலும் இருப்பவர்களும் ரப்பின் நினைவால் அமைதி பெற வேண்டும், சோதனைகளும் நெருக்கடிகளும் தொடர்ந்து சந்திப்பவர்கள் அதிலே அவர்கள் அல்லல் பட்டு மனம் உடைந்து தீய முடிவுகளுக்கு போய்விடாமல் அவர்களும் அல்லாஹுவோடே இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் வாழ்வில் வளமான நிலையை அடைந்து பொருளாதாரத்தின் உச்ச இடத்திற்கு போய் வீழ்கிற போது அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, அல்லல் பட்டு ஆறுதலே இல்லாத நிலையிலும் அல்லாஹ் உன்னுடன் தான் இருக்கிறான் என்பதை படித்து தருவதற்கு இந்த உயிரோட்டமான சபை, இது தொழுகையாளிகளுக்கான சபை, திக்ர் உடையவர்களுக்கான சபை, அல்லாவை நினைவில் வைத்திருப்பவர்களுக்கான சபை. எங்கே நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவன் மீது இருக்கிற நம்பிக்கை பலப்பட வேண்டும், உறுதி ஏற்பட வேண்டும், மிக அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒருபோதும் நான் கைவிடப்பட மாட்டேன் என்று நம்ப வேண்டும். என் பிள்ளைகள் கூட நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன், வளர்த்தேன், உருவாக்கினேன், ஆளாக்கினேன், தோள் கொடுத்தேன், தோளுக்கு மேல் வளர்த்தேன்.
படிப்பையும் கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்து மருத்துவராக கூட ஆக்கினேன். நான் படுக்கையில் விழும்போது அவன் கூட என்னை கைவிடுவான், என் படுக்கையிலும் என் ரப்பு இருப்பான் என்று உணர்த்துகிறோம். அங்கேயும் ரப்பு இருப்பான். நான் யாரையெல்லாம் நம்பி நின்றேனோ அத்தனை பேர்களும் ஒரு கட்டத்தில் விலகி நிற்பார்கள். அந்த கட்டத்திலும் ரப்பு இருப்பான். அதைத்தான் இங்கே இதயத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அணங்குகிற பல பேர், தொழுகையாளிகள் பல பேர், திக்ருடையவர்கள் பல பேர், அல்லாஹ்வுடனேயே நேரங்களை கொடுக்கிற பல பேர் மிக முக்கியமான கட்டத்தில் அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை வைக்கிறார்களே, அங்கேதான் நான் தோற்று போகிறோம். வணக்கமும் பவர் இல்லாமல் போகிறது, திக்ரும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. கையேந்துகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கல்பில் யகீனும் உறுதியும் இல்லாததால் கையேந்துதலும் கண்ணீர் வடிக்குதலும் அதற்கான பரிசு மழையை நமக்கு தராமல் போகிறது. நீங்கள் இந்த மஜ்லிஸை நம்முடைய இதயத்தை சரி செய்வதற்கான மஜ்லிஸ் இது, நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கான மஜ்லிஸ் இது, உறுதியை ஆழமாக்குவதற்கான மஜ்லிஸ். 40 ஆண்டுகள் உங்களை அல்லாஹ் சோதிக்கலாம், பொருளாதாரத்தை கொடுக்காமலேயே சோதிக்கலாம். ஊரு கைவிடும், நாடு கைவிடும், மக்கள் விலகி நிற்பார்கள். நம்மோடு இருப்பவர்கள் கூட காசு இல்லை என்றால் மதிக்க மாட்டார்கள், அவமானங்களே குவியும். அத்தனைக்கும் பின்னாலும் ரப்பு இருப்பான், கொடுப்பான் என்று நீங்கள் நம்பினால் எல்லோரும் அவமானங்களை உங்கள் மீது கொடுத்தவர்களும் உங்களை நிமிர்ந்து பார்க்கும் இடத்தில் அல்லாஹ் நிறுத்துவான், நிமிர்ந்து பார்க்கும் இடத்தில் நிறுத்துவான். சின்ன சின்ன தோல்விகளுக்கு பின்னால் உடைந்து போவதற்கு ஏன் என்று கேட்கிறோம். இங்க உங்களை கூப்பிட்டதே உங்கள் இதயத்தில் அல்லாஹ்வின் நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு, உறுதியை உண்டாக்குவதற்கு. சின்ன சின்ன துயர்களில் ஏன் உடைகிறீர்கள்? சின்ன சின்ன சஞ்சலங்களில் ஏன் காணாமல் போகிறீர்கள்? வாழ்க்கையில் வருவதும் போவதும் அவன் நடைமுறை, கொடுப்பதும் எடுப்பதும் அவன் சுன்னத், உங்களை ஆரோக்கியமாக்குவதும் அல்லல் படுத்துவதும் அவன் சுன்னத். தாங்க மாட்டீர்களா? கொடுக்கும் போது மகிழ்வீர்களா? எடுக்கும் போது ஒதுங்குவீர்களா? ஆரோக்கியமாக்கும் போது அழகாக இருப்பீர்களா? அவன் அல்லலை கொடுத்தால் அவனை விட்டும் தூரமாகுவீர்களா? அது அழகான தன்மையா? ஆரோக்கியத்தை கொடுத்தவன் தானே இன்றைக்கு அல்லல் படுத்தி பார்க்கிறான். யோசிக்க வேண்டாமா நீங்கள்? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எனக்கு ஹசாம் என்ற பகுதியில் மனவேதனைப்படுகிறேன். அங்கே ஒரு புதிய காபாவை அடையாளம் காட்டுகிறார்கள். காபா அல்லாஹ் படைத்தது ஒன்றுதான், அங்கே ஒரு புது காபா, காபா யமானி என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த காபாவை முறை தவறி அல்லாவை மறந்து தயார்படுத்தி இருக்கிறார்கள். நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். அங்கு எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு நிம்மதி வேண்டும். யார் தயார் என்று கேட்கிறார்கள். சர்க்காரை ஆலம் தோழர்களுக்கு மத்தியில் நான் உங்கள் இதயத்தில் வெளிச்சமாக்க விரும்புகிறேன். அல்லல் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது காபா ஒன்றுதான், காபாவின் மாலிக்கும் ரப்பும் ஒருவன் தான். இங்கே காபா யமானி என்ற பெயரால் ஒன்று உருவாகிறது. என் இதயம் துடிக்கிறது என்கிறார்கள் தாஹா நபிகள். தாங்க முடியவில்லை என்கிறார்கள். என் ரப்பின் சோதனையும் என்றார்கள். அல்லாதான் அதற்கும் காரணம், சோதனையானவன், சோதனையை கொடுப்பான். ஆனால் நாம் மீளும் வழி இருக்கிறது. யாரு தயார்? அங்கே எனக்கு ராகத்தை தர வேண்டும், அப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடாது என்கிறார்கள். உடனே எழுந்திருத்தது யாரு தெரியுமா? எழுந்திருத்தது யாரு தெரியுமா? நீங்கள் கவனத்தில் வையுங்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லி எழுந்திருக்கிறார். நான் தயார் என்றார். மொத்த தோழர்களும் அவரை பார்வையை உயர்த்தி பார்க்கிறார்கள். எப்படி? யார் இவர்? ஒரு மிகப்பெரிய சக்தியை எதிர்க்க வேண்டும். தூரமான பயணம், தூரமான பயணம். வாகனத்தின் சரியான பயிற்சியாளர் தேவை, அனுபவம் வேண்டும், பலமான வீரர்கள் வேணும். இவர் நான் தயார் என்றார். எல்லாருடைய பார்வை அவர் மேல போது, வியந்து பார்க்கிறார்கள். பார்வையை கொஞ்சம் உயர்த்தி பார்க்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜ்லி, நான் அதற்கு தயார்.
நான் ராகத்தை கொடுக்குறேன் யார் ரசூலல்லாஹ், என்னுடைய சக்தி பலகீனம் எல்லாத்தையும் தாண்டி நீங்களும் அல்லாவும் சந்தோஷப்பட்டால் நான் அர்ப்பணம் என்றார்கள். அல்லாவும் தாங்களும் சந்தோஷப்படும் இடத்தில் நான் அர்ப்பணம். இரக்கமுள்ள ரப்பு அந்த இதயத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் உங்களை சோதிக்கிற போது, அந்த சோதனையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது, அந்த சோதனை ஏற்றுக்கொள்கிற போது அவன் சந்தோஷப்படுகிறான். அவன் கொடுப்பான், கொடுக்கிற போது அதையும் ஏற்றுக்கொள்கிற போது அவன்தான் கொடுத்தான் என்று ஒரு முறை நீங்கள் சொன்னால் 1000 தடவை அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நிறைய பலகீனம், தொழுகை இருக்க, வணக்கம் இருக்க, இபாதத் இருக்க, திக்ர் இருக்க, தஹஜ்ஜத்தும் இருக்கிறது. ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் உடைந்து போகிறோமே, அங்கேதான் நாம் சோதிக்கப்படுகிறோம், வீழ்ந்து விடுகிறோம். ஆதரவே இல்லை. அவன் ஒருவனின் ஆதரவு பத்தாதா என்று கேட்கிறேன். ஆதரவே இல்லை. நான் படுக்கையானேன், வீடு கைவிட்டது, குடும்பம் கைவிட்டது, பெத்த பிள்ளைகள் கைவிட்டார்கள், என்னை நேசித்த மனைவியும் கைவிட்டால் அவன் போதாதா என்று கேட்கிறேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஊரு விட்டது, வீடு விட்டது, எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ் பிள்ளைகளை எல்லாம் சோதித்தான். அவர்கள் பெற்றெடுத்த அழகான ஆண் மக்கள் அத்தனை பேரையும் மௌத்தாக்கினான் அல்லாஹ். கோடிக்கணக்கான சொத்தில் நெருப்பு எரிய வைத்தான் அல்லாஹ். அவர்களின் மனைவி சஞ்சலத்தில் ஆளாக்கினான் அல்லாஹ். உடலெல்லாம் நோயை கொடுத்தான், பரவியது. அவர்களின் முகத்திலும் வாயிலும் புற்கள் போகிற அளவிற்கு, புழுக்கள் இருக்கும் அளவிற்கு சோதித்தான். அப்போதும் நபி சொன்ன வார்த்தையை குர்ஆன் வெளிச்சமாக்கி காட்டுகிறது. ரப்பி அன்னி மஸ்ஸனியல்லுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, சஞ்சலம் ஏற்பட்டு இருக்கிறது, ஆனால் உலகத்தில் உன்னை விட இரக்கம் காட்டுபவர்கள் யாரும் இல்லை. பிள்ளைகளை இழந்த பின்னால் சொல்கிறார்கள், ஊரால் ஒதுக்கப்பட்ட பின்னால் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் நபியை காட்டில் கொண்டு மக்கள் வைத்த போது சொல்கிறார்கள், கட்டிலில் வைத்து தூக்கி கொண்டு நடுவீதியில் வைத்து விட்டார்கள், மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் அங்கே சொல்கிறார்கள் சஞ்சலம் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், உலகத்தில் இரக்கமும் அன்பும் காட்டுபவர்களில் நீயே மகத்தானவன் என்றார்கள். அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு அடுத்து சொன்னான், ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அத்தனை கஷ்டத்தையும் தொடைத்து எடுத்தோம். வீடு, நாடு, ஊரு, உறவு எல்லாம் இழந்தார்கள், அத்தனையும் கொடுத்தோம்ங்கிற அடுத்து வாத்தைனாகும் அகுலகு மிசலகும் ஆகுங்கிற அல்லாஹ். நபிக்கு ஹயாத்தை கொடுத்தோம், சுகத்தை கொடுத்தோம், இழந்த வாலிபத்தை திரும்ப கொடுத்தோம். 10 வருஷம் வாலிபம் இழந்து போனா திரும்ப கிடைக்குமா? அவர்கள் நான் கொடுத்த சோதனையை தாங்கிக் கொண்ட போது என்னை மகிழ்ச்சி அடைய செய்தார்கள். நான் மகிழ்ச்சி அடைந்தால் என்ன நடக்கும்? இழந்து மௌத்தா போன பிள்ளைகளையும் திரும்ப கொடுத்தோம், சொத்துக்களை கொடுத்தோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். அல்லாஹ் ரொம்ப அழகானவன். பகரம் கொடுப்பதில் அவனுக்கு யாரும் நிகர் இல்லை. அன்பு காட்டுவதில் அவனுக்கு முன்னால் இன்னொருவர் இருக்க முடியாது. உங்களை தூக்கி அழகு பார்ப்பதில் அவனே சரியானவன். உங்களை சிரிக்க வைத்தும் அழகு பார்ப்பான், அழ வைத்தும் அழகு பார்ப்பான். என் சிரிப்பை ரசிப்பவர்கள் நிறைய பேர் உண்டு, என் அழுகையை ரசிப்பவர்கள் இல்லை. குவா அல்லாஹக்கவா அபுகா, அவன் உன்னை அழகும் வைப்பான், உன்னை சிரிக்கவும் வைப்பான், சிரிக்கவும் வைப்பான், அல்லாஹ் அழவும் வைப்பான். அப்படியானால் நான் அழுகுவதில் எனக்கு உள்ள இஷ்டத்தை தாண்டி என் ரப்பின் இஷ்டம் என்று சொல்கிறான். ஹுவா அல்லாஹக்கவா அபுகா, அவன்தான் அழ வைத்தான். அப்ப நான் அழுகிற போது யாரையெல்லாமோ காரணமாக்குகிறேன். அன்னையும் ஏமாத்தி விட்டான், இவனுக்கு துரோகம் செய்து விட்டான், என் மனைவி கைவிட்டுட்டாங்க, அவங்க கைவிட்டாங்க, இவங்க கைவிட்டாங்க. அழுகையின் போது ஏன் இத்தனை புலம்பல்கள்? இந்த அழுகையை தந்தவனே நான் தானேங்கிறான் அல்லாஹ். உன்னை நான் அழ வச்சிருக்கிற, நீ ஏன்பா புலம்புற?
நிறைய விஷயங்களை அங்கே இங்கேயுமா சேர்த்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து விட்டோம். ஒருவர் சூஃபி மகான் அல்லாவை சந்திக்கிறார், ஒஃபாத்தாகி விட்டார். அல்லாஹ் கேட்டான், எனக்காக என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டான். எனக்காக என்ன கொண்டு வந்தாய்? அவர் சொன்னார், தௌஹீதே ஹாலிஸை கொண்டு வந்தேன் என்றார். தௌஹீதே ஹாலிஸை கொண்டு வந்தேன். தௌஹீத ஹாலிஸ்னா பரிசுத்தமான ஏகத்துவம். நீ தான் எல்லாம், உன்னை தவிர யார்ட்டையும் கேட்டதில்லை, உன்னை தவிர யார்ட்டையும் சொன்னதில்லை, உன்னை தவிர யாரின் பக்கம் என் கல்பு திரும்பினதில்லை, நீயே எல்லாம் என்ற நிலையில் வாழ்ந்தேன் வந்தேன், அதுதான் இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்த பரிசுன்னார். அல்லாஹ் கேட்டானா, தௌஹீத ஹாலிஸை கொண்டு வந்த மாதிரி தெரியலையேன்னா. தௌஹீத ஹாலிஸை கொண்டு வந்தோம்னா விளங்கிட்ட, தௌஹீத ஹாலிஸ்னா விளங்கிட்டா. சிலதுக்கு அரபி அப்படி சொன்னா தான் பொருள் விளங்கும். எதுவும் இல்லை, எல்லாம் நீ. அன்னைக்கு நான் நல்லா இருந்த போது நீ தான் இருந்தாய், நான் படுத்த போது நீ தான் இருந்தாய், படுத்த போது என்னை தூக்கி நிறுத்த போது நீ தான் இருந்தாய். அப்போ நீங்கிற இடத்துல நின்று வந்துட்டேன், அதனால் ஆச்சு இதனால் ஆச்சுலாம் நான் வாழ்ந்ததே இல்லைன்னார். அல்லாஹ் சொன்னா, இல்லையே ஞாபகம் இருக்கிற அன்னைக்கு ஒரு ராத்திரி லூஸ் மோஷன் ஆச்சே, ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். அன்னைக்கு ஒரு நைட்டு லூஸ் மோஷனாக போச்சே. ஆமாம், அப்போ நீங்கள் சொன்னீங்களே கொஞ்சம் கூடுதலாக பால் சாப்பிட்டுட்டேன், அதனால தான் லூஸ் மோஷன் ஆச்சுன்னீங்களே. கொஞ்சம் கூடுதலாக இன்னைக்கு பால் சாப்பிட்டுட்டேன், அதனால லூஸ் மோஷன் ஆச்சு. ஆமாம், அப்போ தௌஹீத ஹாலிஸ் போச்சே, நான் தானே லூஸ் மோஷன் ஆக்கி விட்டேன், நீங்கள் பாலுக்கு போய் பவரை கொடுத்துட்டியலே. என்ன பவரை பாலிட்டு கொடுத்துட்டியலே, பாலால் லூஸ் மோஷன் ஆச்சு நீங்களே. இல்லை, நான் தான் அன்னைக்கு உங்க ராத்திரி படுக்க விடாம உங்களை எழுப்பி விட்டேன். 17 தடவை ஓடுனீங்க, பாத்ரூமுக்கும் படுக்கைக்கும் பாத்ரூம் படுக்கைக்கும் 17 தடவை உங்களை படுக்க போட்டேன் எழுப்பி விட்டேன், படுக்க போட்டேன் எழுப்பி விட்டேன். எல்லாத்தையும் காலையில் எழுந்திருச்சு ராத்திரி ரொம்ப பால் குடிச்சதுனால பிரச்சனைன்னு சொன்னீங்களே, எங்க தௌஹீத ஹாலிஸ் இருந்துச்சுன்னு கேட்டான் அல்லாஹ். நாம எங்க தப்ப போறோம் அல்லாட்ட? அல்லாஹ் தப்புவதற்கு தௌஃபீக் செய்வானாங்க. அவன் தான் சில பேரை தப்ப வைப்பான். ஒண்ணுமே இல்லாம வணக்கமெல்லாம் கொண்டு வந்தார், காலமெல்லாம் அல்லாஹ் அல்லான்னு சொன்னார். அவன்தான் எல்லாம் என்று சொன்னவருக்கு ஒரே ஒரு பொழுது நடந்த தவறை நினைவூட்டி காட்டினான் அல்லாஹ். இங்கே ஒருவர் ஒண்ணுமே கொண்டு போகல, அல்லாஹ்வின் தர்பாரில் வந்து நிற்பார். அல்லாஹ் கேட்பார், என்ன கொண்டு வந்தாய்? அவர் முன்னால் பார்ப்பார், பின்னால் பார்ப்பார், வலது பக்கம் பார்ப்பார், எதிர்பக்கம் பார்ப்பார். பெருமானார் சொல்றாங்க, ஒன்னும் இருக்காது, ரப்பே கத ஹலக்து, அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்வார். ஒண்ணும் இல்லை என்பார், நான் நஷ்டமாயிட்டேன் ரப்பே, உலகத்தை வீணாக்கி விட்டேன் அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், நீ எல்லாம் உன்னை நான் நஷ்டமாக்கல, உனக்கு மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ ஒரு ராத்திரி படுக்கும் போது படுக்கையில தூக்கத்தில் இப்படி இப்படி புரளும் போது அல்லான்னு சொல்லி இப்படி புரண்டும் போது அல்லான்னு உன் வாயிலிருந்து வந்துச்சு, ஆனா உனக்கு தெரியாது, நீ தூங்கி விட்டாய். தூக்கத்தில் சொன்னதால் மறந்தும் விட்டாய். நான் தூங்குறதும் இல்லை, மறக்கிறதும் இல்லை. அந்த அல்லாஹ் தூக்கத்தில் கூட புரளும் போது உன் நாவில் என் பேர் வந்துச்சு பாத்தியா, அந்த நேரத்திலே உன்னை மன்னிச்சு சொர்க்கம் டிக்ளேர் பண்ணிட்டேன் அல்லாஹ். அல்லாவை நீங்களும் நானும் விளங்குவதற்கு இன்னும் 500 வருஷம் வந்தாலும் பத்தாது. அதனால் ஹசரத் அப்படி ஒரு அல்லாஹ் என்னை காப்பாத்திரும் நீங்க முடிவுக்கு போனால் எங்கோ போயிடக்கூடாது. அவனை விளங்க வேண்டும். அவனை விளங்குவதற்கு வயசு பத்தாது, இல்மு இல்லை இன்னும் நம்மிடத்தில். எதை கொண்டும் நான் நிறைவு காணுவது அனுமதி இல்லை. இபாதத்தில், திலாவத்தில், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வதில் நிறைவு காண்பதற்கு அனுமதி இல்லை. நிறைய அமல் செய்தவர்களை அல்லாஹ் நிறுத்துகிறான், ஒன்றுமே இல்லாதவர்களை அவன் வரவேற்கிறான். அது அவனுடைய விருப்பம். அவன் நாடியது எல்லாம் செய்து முடிப்பான். 3 விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல பயன்படுத்தாதீங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் விஷயத்துல பயன்படுத்தாதீங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க தொழுகையில் நின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு ஆரம்ப காலம், அப்ப முடிச்சிட்டு நாங்க எல்லாம் நாங்க இப்படி சொன்னோம், அஸ்ஸலாமு அலல்லாஹ், அஸ்ஸலாமு அலா ஃபுலான் வ அலா ஃபுலான், அல்லாஹ்வுக்கு சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுக்கு சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுக்கு சலாமத் ஏற்படட்டும், இன்னாளுக்கும் இன்னாளுக்கும் சலாமத் ஏற்படட்டும். பெருமானார் கூப்பிட்டு சொன்னாங்களா, லா தகூலு அஸ்ஸலாமு அலல்லாஹ், அஸ்ஸலாமு அலல்லாஹ்னு சொல்லாதீர்கள், அல்லாஹ்வுக்கு என்ன சாந்தி உண்டாகட்டும். ஹுவஸ்ஸலாம் மின்ஹுஸ்ஸலாம் யர்ஜூஸ்ஸலாம் வ இலைஹிஸ்ஸலாம், எப்படி அல்லாஹ்வை பார்த்து அவனுக்கு சாந்தி உண்டாகட்டும். லா ஐப லஹு அவலா நக்ஸா, அல்லாஹ்வுக்கு குறையில்லை, அல்லாஹ்வுக்கு குறையில்லை.
அவனுக்கு நீங்களும் நானும் சாந்தியை சொல்லி சாந்தி வர வேண்டியதில்லை. சாந்தியே அவன்தான். அவனிடத்தில் இருந்தே சாந்தி வருகிறது, சமாதானம் வருகிறது. நமக்கு ஈடேற்றம், நமக்கு நிம்மதி, நமக்கு ஆரோக்கியம். சலாம் என்ற வார்த்தை ஈடேற்றம், நிம்மதி, ஆரோக்கியம். அவன்தான் நிம்மதி, அவன்தான் ஆரோக்கியம், அவன்தான் ஈடேற்றம். அதை அவனிடத்திலிருந்து நமக்கு தருகிறான். நம்ம அவனுக்கு கொடுக்கிறதா? அல்லாஹ் குறையற்றவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நம்ம நிறைய நேரத்தில் குறைபட்டு கொண்டோம், நிறைய நேரத்தில் குறைபட்டு கொண்டோம். அல்லாஹ் ஏன் இப்படி நடக்கிறான்? அல்லாஹ் ஏன் எனக்கு கொடுக்கறது இல்லை? அல்லாஹ் ஏன் என்ன சோதிக்கிறான்? அல்லாஹ் ஏன் மனைவியை எப்படி பார்த்துக்கிட்டான்? அல்லாஹ் ஏன் என் மனைவியை படுக்க போட்டுட்டான்? ஏன் என் பிள்ளை வெளிநாட்டில் போய் இப்படி நிலைக்கு ஆளாகிட்டானே என்று நான் பலமுறை பேசுகிறேன், பலமுறை சொல்லுகிறேன். அவ்வளவு நேரத்திலும் அவன் அன்போடே இருக்கிறான், அவன் இன்னும் கருணையோடே இருக்கிறான், இன்னும் நம்மை அவன் கொஞ்சமும் கோபத்தை கொண்டு பிடிப்பதில்லை. ஆனால் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை ஆரோக்கியமற்றது. அவன் மீது குறை சொல்லாதீர்கள், அல்லாஹ்வின் மீது சலாம் உண்டாகட்டும் கூட சொல்லக்கூடாது. ஏன்? சாந்தி உண்டாகட்டும் சொல்றதுக்கு அனுமதி இல்லை. அவனே சாந்தியும் சலாமும். அவனுக்கு நீங்க சலாம் சொல்றீங்கன்னா ஏதோ குறை இருக்கிறதா அர்த்தங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை சாந்தி ஆகட்டும்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரட்டும்னு அர்த்தம், உங்களுக்கு இருக்கிற சிக்கல் நீங்கட்டும்னு அர்த்தம், உங்களுக்கு இருக்கிற குறை போகட்டும்னு அர்த்தம். அதான் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுக்கு போய் நம்ம சொல்றதா? அந்த வார்த்தையின் நோக்கம் அவன் குறையற்றவன் என்று பெருமானாரின் ஹதீஸுக்கு பெருமக்கள் எழுதுவார்கள். அவன் எந்த குறையும் அற்றவன். அவன் அப்படி நடந்தான்னா அதான் அழகானது. அதான் ராபியத்துல் அதவியா சொல்வாங்க, நரகத்தில் நீங்க போட்டேன்னா அது நீதி என்றார்கள். என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அவன் நரகத்தில் என்ன கொண்டு போடுறான்னா அவன் ஆதில், அல்லாஹ்வுக்கு பேர் ஆதில், நீதமானவன். ஒமல்லாஹு பில்லல்லாமில் அபீத், அடியார்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த பொழுதிலும் எந்த செயலிலும் அல்லாஹ் அநீதி செய்வதில்லை. அவன் அநீதி செய்ய மாட்டேன் என்று குர்ஆனில் சொல்லிவிட்டான். அவன் நீதவான் என்றும் குர்ஆனில் சொல்லுகிறான். என்ன நரகத்தில் போடுறான்னா, நான் நினைச்சு கொண்டு இருந்த நிறைய அமல் செய்தோம், நிறைய தவம் இருந்தோம், நிறைய திக்ர் செய்தோம், லட்ச மக்கள் அல்லாஹ்வோடு சேர்த்துட்டோம், நமக்கு சொர்க்கம் நான் நினைச்சிட்டு இருந்தது என்னுடைய பலகீனமும் அறியாமையும். அவன் நரகம் டிக்ளேர் பண்ணும் போது அல்லாஹ் நீதமா நடக்கிறான்னு நான் ஒத்துக்கிறேன். நாங்க நம்ம நம்பி வச்சிருக்கோம் நமக்கெல்லாம் அவன் நரகத்தை தரக்கூடாதுன்னு. அவன் நரகத்தை தந்தா அவன் நீதமானவன் தான். அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. அதனால ஹஸரத் அப்படின்னா நீ நரகத்தை தான் கேட்டுறாதீங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் போய் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. அல்லாஹ்ட சொர்க்கத்தை தான் கேட்கணும். அவன் முடிவு ஹைரானது என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின். நான் அநீதி செய்வதில்லை என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு அநியாயம் பண்ணிட்டானே நீ சொல்றன்னா அது துரோகமான வார்த்தை, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை. அல்லாஹ் சொன்னான்னா, ஷத்தமணி இப்னு ஆதம், மனிதன் என்னை திட்டுகிறான். என்ன திட்டுறான்? அவனுக்கு தகுதி இல்லைங்கிறான். என்னை திட்டுகிறான், அவனுக்கு அது தகுதி இல்லை. என்ன திட்டுறது? அல்லாஹ் போய் நான் என்ன திட்ட முடியும்? அம்மா ஷத்மு ஈயாயா, என்ன அவன் திட்டுறான்னா எனக்கு குழந்தை இருக்குதுங்கிறான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குதுங்கிறான். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கிறாங்க, மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க. ஈசாவை அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கிறாங்க, உசைர் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கிறாங்க, நிறைய பேர் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கிறாங்க. எனக்கு பிள்ளை இருக்குதுங்கிறான். சுப்ஹானி, நான் பரிசுத்தமானவன், மனைவி எனக்கு இல்லை, பிள்ளை எனக்கு இல்லை, எனக்கு பரிசுத்தம். காரணம், மனைவி எடுத்தாச்சுன்னா நான் பரிசுத்தமா இருக்க முடியாது. என் மனைவி ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பாங்க, அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றணும். அம்மா சொல்லுவாங்க, நான் ஒரு ஆளுடைய டயத்தை முடிச்சு இஸ்ராயலை கூப்பிட்டு அவரை அழைச்சிருங்க. என் மனைவி சொல்லுவா, வேண்டாம் ரப்பே கொஞ்ச நாளைக்கு விட்டு வைம்பாங்க. நம்ம சில நேரத்தில் மனைவிக்கு கட்டுப்பட்டு ஆகணும், பிள்ளைக்கு கட்டுப்பட்டு ஆகணும். அல்லாஹ்வுக்கு ஏன் பிள்ளை இல்லை மனைவி இல்லைன்னு விளக்கம் எழுதுறாங்க. அடுத்தவங்களுக்கு கீழே அவன் பணியணும். பணியறதுங்கிறது அவன் வேலை இல்லை, அவன் நினைச்சதை முடிக்கிறது. அப்பதான் நீதியா இருக்கும் நாடு, மக்கள் நீதியா இருப்பாங்க. என் மனைவி சொல்லுவாங்க, நான் யாரையாவது கொஞ்சம் அவனை கஷ்டப்படுத்தாத அல்லாஹ், அவன் நமக்கு வேண்டப்பட்ட ஆளு, மாட்டிக்கிடும் விவகாரம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டின் ஜனாதிபதி பொறுப்புக்கு வர்றாங்க. வந்த உடனே ரொம்ப பிரியமா இருந்த மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, வாமா அல்லாஹ்வுக்காக உனக்கு ஒரு தீர்ப்பு தரேன், ஏத்துக்கா சொல்லுங்க அப்படின்னாங்க. உன்னை நான் தலாக் சொல்றேன். ஏன் தலாக் சொல்றீங்க? உன் மேல ரொம்ப பாசம் எனக்கு இருக்குது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிற பக்குவம் இருக்குது. ஆட்சிக்கு வந்த பின்னால ஏதாவது சட்ட விஷயமா நான் தீர்ப்புக்கு வரும்போது நீ ஏதாவது சொன்ன நான் கேட்டுறக்கூடாதுங்கிற பயம், அதனால உனக்கு தலாக்க கொடுக்குறேன்னாங்க. கொடுத்துட்டு உனக்கு எல்லா வகையிலும் தேவையானதை கொடுத்து அனுப்பிடுவேன். எதனால? உன் சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு பழகிட்டேன். தீர்ப்பு தப்பா போயிடக்கூடாது.
சுப்ஹானி அன்னத்தஹத சாஹிபத்தன் வலா வலதா, நான் ரொம்ப பரிசுத்தமானவன், எனக்கு மனைவியும் இல்லை பிள்ளைகளும் இல்லை, எனக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறான். இதுதான் என்னை அவன் மோசமாக திட்டுவது என்றான். அல்லாஹ் திட்டுறதுதான் இதுதான். என்னுடைய பரிசுத்தத்தையும் என்னுடைய கண்ணியத்தையும் ஒருவர் கெடுக்கிற மாதிரி நடந்தால் என்னை திட்டுவது. என் ரப்பு என்ன கவனிக்கிறது இல்லை, எனக்கு கொடுக்கறது இல்லை, அவருக்கு கொடுக்கலாம் எனக்கு கொடுக்கல, அவரை மேலாக்கனா என்ன இப்படி வச்சிருக்கிறான், என் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறார், நானும் நல்லா அவனோட ஒத்துதான் போறேன், என்ன அல்லாஹ் நல்லா வச்சுக்கிடல அப்படின்னா என் பரிசுத்தத்தை அவன் கெடுக்கிறான், அவன் என்னை திட்டுகிறான். அல்லாஹ் பெருமக்கள் கம்பேர் பண்றாங்க. அல்லாஹ் போய் நீ குறை சொல்றதா? என்ன அவன் கவனிக்கிறதுல இவனை கவனிக்கிறானா? அல்லாஹ் நீதமற்றவனாச்சே. அண்ணனை நல்ல நிலையில் வச்சிருக்கிறான், என்னையே இன்ன பாடுபடுத்துறான் அப்படி நீ சொல்கிறாயா? அல்லாஹ்வை நீதமற்றவனாக பேசுகிறாயா? கொலை செய்யறது பெரிய பாவம், விபச்சாரம் செய்யறது பெரிய பாவம், வட்டி வாங்கிறது பெரிய பாவம் என்று செயல்களில் மாத்திரம் சுருக்கி விடாதீர்கள். அகீதா என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நாம் கொள்கிற நம்பிக்கையில் பெரும்பாவங்கள் இருக்கிறது, ஆபத்தான நம்பிக்கை. நான் பரிசுத்தமானவன் என்கிறான் அல்லாஹ், என்னை பொய்ப்படுத்துகிறான் அடியான், அவனுக்கு என்ன தகுதி என்று கேட்டான் அல்லாஹ். கதபனி இப்னு ஆதம், மனிதன் என்னை பொய்ப்படுத்துகிறான், அவனுக்கு தகுதி இல்லையே என்னை பொய்ப்படுத்துவதற்கு. நான் மெய்யானவன் உண்மையானவன், சொல்வதெல்லாம் உண்மை, என்னை அவன் பொய்ப்படுத்துகிறான். என்ன ரப்ப உன்னை பொய்ப்படுத்துறது? அம்மா தக்தீபுஹு இய்யாயா, என்னை அவன் பொய்ப்படுத்துதல் என்பது அவன் மீண்டும் என்னை அல்லாஹ் படைக்க மாட்டான் என்று சொல்கிறான். ஆரம்பமா படைச்சான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறான். உன்னை யாருப்பா படைச்சா? கேளுங்கள், உங்களை படைத்தது யார் என்று கேளுங்கள். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், அதில் இருப்பதை படைத்தவன் யார்? கேளுங்கள். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்றே சொல்வார்கள் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். எல்லாரும் ஒத்துக்கறாங்க. மீண்டும் என்னை திரும்ப படைப்பான் என்பதில் அவன் கேட்கிறான். ஐதா மித்னா வகுன்னா துராபன் வ இதாமன் ஐன்னா லமபூஸூன், மௌத்தா போய் மண்ணாய், மண்ணோடு மண்ணாய், எழும்பாய் நாங்கள் மக்கிப் போய் இருக்கும் நிலையில் எங்களை அவன் எப்படி படைப்பான் என்று கேட்கிறான். மண்ணாகி விட்டோமே, மக்கி போகி விட்டோமே, ஐன்னா லமபூஸூன், மீண்டும் எங்களை எழுப்ப முடியுமா, அது சாத்தியமா என்று கேட்கிறான். என்னை அவன் பொய்படுத்துகிறான், நான் மீண்டும் படைப்பேன். இன்னொன்று தெரியுமா, ஆரம்பமாக படைத்ததை விட மீண்டும் படைப்பதே எனக்கு லேசானது. ஆரம்பமா படைக்கிறதுலாம் அதை விட இது லேசு எனக்கு. பொதுவாக ஒரு பொருளை ஆரம்பத்தில் படைக்கிறது பிரச்சனை இல்லை, அழிச்சு போட்டு திரும்ப படைச்சா எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. ஒரு இன்ஜினியர் ஒரு புது கட்டிடத்தை கட்ட சொன்னால் அதை மேப்பெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகும். இந்த கட்டிடத்தை இடித்து இதே மாதிரி கட்டுங்கன்னா வேலை லேஸ். அல்லாஹ் சொல்கிறான். இமாம் புகாரி அறிவிக்கிற புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. ஆரம்பமாக படைப்பது லைஸ் அஹ்வன் அலையா, எனக்கு ரொம்ப ரொம்ப லேசெல்லாம் இல்லை, மின் ஆதத்தி, மீண்டும் படைப்பதை விட. அல்லாவுக்கு ரெண்டும் ஒன்று தான், ஆரம்பிக்கிறது ஒன்று தான், மீண்டும் படைக்கிறது ஒன்று தான். அவன் ஆரம்பமாக படைச்சதை ஒத்துக்கிறான், எழுப்புறத மறுக்கிறான் என்றால் என்னை பொய்ப்படுத்துகிறான் என்றான். அப்படியானால் அதிலிருந்து எத்தனை விஷயம். அல்லாஹு என்னால் முடியும் என்று சொன்னான், உன்னோடு நான் அழகாக நடக்கிறேன் என்றான், உனக்கு அநீதி செய்யவில்லை என்றான், நானே உன்னை சோதிக்கிறேன் என்கிறான், நீ உயர்வதற்காக சோதிக்கிறேன். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள் மௌத்தை சோதனைக்காக தந்தோம், உங்கள் வாழ்வை சோதனைக்காக, வாழ்வில் நடக்கிற ஒவ்வொன்றும் உங்களை சோதிப்பதற்கு, உங்களில் யார் அழகாக வாழப் போகிறீர்கள் என்பதை சோதிக்கவே தந்தோம் என்கிறான். நீ அழகா இருக்கிறாயா, அழகாக வாழ்கிறாயா, அழகாக செயல்படுகிறாயா என்ற சோதனைக்கு தான் கொடுத்தான், எடுத்தான், சோதித்தான், உன்னை உயர்த்தினான், கீழே போட்டான், நோயை கொடுத்தான், குணமாக்கினான். எல்லாம் நீ நல்லா இருக்கிறாயா, ஒழுங்கா வாழ்கிறாயா, அழகாக இருக்கிறாயா, அமல் கரெக்டா இருக்குதா, அதுல நீ வீழ்கிறாயா, சோதிக்கவே தந்தோம் என்கிறான் அல்லாஹ். சொன்ன பின்னால அல்லாஹ் ஏன் என்ன போட்டு கஷ்டப்படுத்துறான் நீ சொன்னால், நீ எங்கே போகிறாய்?
அதனால நிறைய வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை குறைபடுத்தும் வார்த்தைகளை சொல்லாதீர்கள். அது அல்லாஹ் மோசமானவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவங்கிறத தடுக்கல ரசூலுல்லாஹ். அந்த வார்த்தையெல்லாம் உம்மத்து சொல்லாது. அஸ்ஸலாமு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லாதீர்கள். ஏன்? அவன் குறைவுடையவன் அல்ல. நீங்கள் சாந்தியை சொல்வதற்கு சாந்தியை கொடுப்பவன் அவன். சாந்தியை கொண்டு அவனுக்கு துஆ செய்ய இடத்துல அவங்க இல்லைன்னாங்க. எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜ்லி, என்ன அனுப்புங்க யா ரசூலல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இந்த காபா யமானியை நான் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். காபா ஒண்ணுதான், அது ஆரோக்கியமற்ற காரியம். அங்கே ஈடுபட்டவர்கள் தவறாக நடந்திருக்கிறார்கள், பொறுப்பை எங்கிட்ட கொடுங்கன்னாங்க. அவங்க கேட்டதுனாலதான் சபையை அதிர்ச்சி ஆச்சு. என்ன காரணம்னா, அவங்கள்ட்ட ஒரு தன்மை, எந்த ஒரு காலத்திலையும் குதிரையில் ஏறுனா அவங்க இருக்க முடியாது. குதிரையில் ஏறுனா சாபாக்கெல்லாம் முந்திடுவாங்க, அவங்க கடைசியில் தான் வருவாங்க. ஏறி உட்காந்து 2 நிமிஷத்தில் கீழே விழுந்துருவாங்க. அந்த குதிரை சவாரியில் அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மி. குதிரை கொஞ்சம் வேகமாக தூக்குச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க. இப்போ இது ஒரு பெரிய காரியம் செய்யணும். சர்க்காரை ஆளும் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் போறேங்கிறாங்க. அதான் பெரிய விஷயம். எல்லா சஹாபாக்களும் தயார். யாரும் சொல்றதுக்கு முந்தி அவங்க முந்திக்கிட்டாங்க பாருங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் ஓகேயும் பண்ணிட்டாங்க. பெருமானாருக்கு என்னுடைய நிலை நல்லா தெரியுங்கிறாங்க. உங்க நிலை நல்லா தெரியும், பெருமானார் ஓகே நீங்க போங்கன்னாங்க. அவங்க கூட்டம் அஹ்மஸ்ன்னு கூட்டம். அஹ்மஸ் கூட்டத்தில் எல்லாத்தையும் கூட்டு போங்க. 150 வீரர்களை இவங்களை தளபதி ஆக்கி ரசூல் அனுப்புறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போது புறப்படுறதுக்கு முந்தி நேராக நபி இடத்துல வந்தார். யா ரசூலல்லாஹ், காதில் சொன்னார், எனக்கு ஒரு பலகீனம், லா அஸ்புத் அலல் கைர், குதிரையில் ஏறினேன்னா என்னால் இருக்க முடியாது. கொஞ்சம் தொலைவில் குதிரை எஞ்சிச்சுன்னா நான் கீழே விழுந்துருவேன் நாயகமேன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவர்களாக கையை தூக்கி நெஞ்சில் வச்சு, அல்லாஹு மஸ்புத்துஹு அலல் கைர் சப்பித்துஹு பில் கைர் வஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியா, அல்லாஹ் இவரை இனி ஹயாத் வரைக்கும் குதிரையிலிருந்து கீழே விழாம தரிபடுத்துவாயாக. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு புத்தியை கொடுத்தான் நான் சொல்லல, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். பெருமானார் இடத்துல போய் நான் போறேன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் நம்மால ஒன்றும் இல்லைன்னு. அதை தாண்டி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, என் ரப்பு என்னை இந்த காரியத்துல போனால் என்னை எப்போதும் நிரந்தரமாக பாதுகாப்பான். எனக்கு இருக்கிற நோயை அல்லாஹ் நீக்கி விடுவான். எங்கள் நபியின் ஒரு துஆ போதும் நோயை நீங்கிவிடும். அந்த நம்பிக்கை என்பது மிகப்பெரிய காரியத்திலும் நான் முன்னெடுத்து செல்லுகிற சக்தி எனக்கு கொடுக்கும். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய காரியத்தில் தோத்து போறோம், பலகீனமா இருக்கிறோம், நம்மால எப்படி முடியும்ங்கிற யோசிக்கிறோம், அங்கதான் நம்ம தோத்து போறோம். என்னால முடியும், என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று நீங்கள் நம்பினால் முதுமை ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. முதுமையிலும் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். நான் விழுப்புரத்துக்கு போய் சேர முடியுமா? 80 வயசு ஆகி போச்சு, இஸ்திமா கூப்பிடுறாங்களே. அல்லாவுக்காக போறேன், நீங்க புறப்படுங்க. இங்க வந்துட்டு வாலிபர்களை விட நீங்க உற்சாகமா இருப்பீங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்களுடைய தன்னம்பிக்கையை தாண்டி அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களை அவன் வீணாக்குவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்பிக்கைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாப்பா? உனக்கு முசீபத்தை கூட நம்பிக்கை இருந்தா முசீபத்து காணாம போயிடும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்ககிட்ட யகீனை கேட்கிறேன், அஸ்அலுக்கல் யகீன். பெருமானார் கேட்கிறாங்க, யகீனை கொடு அல்லாஹ். உலகத்தில் எத்தனை ஆயிரம் சோதனைகளும் எத்தனை ஆயிரம் பீடைகளும் முசீபத்துகளும் எனக்கு வருமோ, அந்த முசீபத்துகளை எல்லாம் காணாக்கி விடுமே, இலகுவாக்கி விடுமே, இல்லாமல் ஆக்கி விடுமே. அப்படிப்பட்ட யகீனை நசீபாக்கி தருவாயா. யகீனுக்கு கொடுக்கிற பவர் என்ன? முசீபத்தை காணாக்கிடும். எனக்கு முசீபத்து இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, எனக்கு நோய் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, அல்லாஹ் நீ இருக்கிறங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா முசீபத்து காணாம போகும். அல்லாஹ் கல்புல ஹயாத்தாயிடும். முசீபத்தை கூட பலகீனப்படுத்துற சக்தி நம்பிக்கைக்கு இருக்குது. இதை கேட்கறது யார்? காத்தமுன் நபியின். அல்லாஹுவை யகீனை கூடு மட்டும் கேட்டா பத்தாதா? உங்களுக்கு எனக்கும் படிச்சு கொடுக்குறாங்க. யகீனை கேட்கறது இல்லம்மா, யகீன் என்ன செய்யும் தெரியுமா? துஹவ்வின் பிஹி மஸாயிபத் துன்யா. உலகத்தின் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும், உலகத்தில் இருக்கிற சோதனைகளும் நோய்களும், அதன் ஒன்னை வீழ்த்துகிற அதில் இருக்கிற பவரை முசீபத் பவர் கட்டாக்கி விட்டுரும்.
பவர் கட் ஆச்சுன்னா அது இருட்டா போயிடும். அல்லாஹ் மேல உள்ள யகீன் இன்ஷா அல்லாஹ் பவர்ஃபுல்லாகிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். பக்குவமா வந்தார்கள் சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ் இன்னி லா அஸ்புத் அலல் கைர், குதிரையில ஏற்றி உட்கார வச்சா கீழே விழுந்துருவேன் யா ரசூலல்லாஹ், என்னால் தரிபட முடியாது. உடனே பெருமானார் 3 துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பில் கைர் வஜ்அல்ஹு ஹாதியம் மஹ்தியா, கிருபை உள்ள ரப்பே இவர்களை குதிரையில் கீழே விழாம தரிபடுத்துவாயாக. 2வது துவா வஜ்அல்ஹு ஹாதியம் மஹ்தியா, நேர்வழி பெற்றவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இவரை கொண்டு பல பேர் நேர்வழி பெற்றவர்களாக ஆக்குவாயாக. இவர் தானும் நேர்வழி பெறணும், பல்களுக்கும் நேர்வழியை கொடுக்கணும். அவர் சொல்றாங்க, குதிரையில ஏறி போன எங்க தோழர்கள்லாம் வர்றாங்க, என் குதிரையை மிஞ்சி எந்த குதிரையும் போகல. அஸ்புத் லா அஸ்புத் லா, அவர் சொன்னார் குதிரையில நான் தரிப்பட்டேன். எந்த அளவுக்கு தரிப்பட்டேன்? மா வகஅத்து மினல் கைல் அபதா, ஹயாத் வரைக்கும் குதிரையிலிருந்து நான் கீழே விழுந்தது இல்லை. அந்த நம்பிக்கைக்கு பின்னால கிடைச்ச பவர் என்ன பார்த்துக்கிட்டீங்களா? அவருக்கு இருந்த தீராத அந்த நோய் குணமா போச்சு. மனசுல இருக்கிற நோய் இருக்குது, அது தீராத நோய். நம்மால முடியாது, அவ்வளவுதான். பயம் வந்துச்சு, அவ்வளவுதான். பயம் வந்துச்சு, நம்மால முடியாது, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால நம்ம எஞ்சிக்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அதற்கு ராத்திரி படுத்து இருக்கிற கட்டில இருந்து எழுந்திருக்கும் போது பயமா இருக்குது, தலை சுத்தரமா இருக்கு, விழுந்துருவோமோன்னு பயமா இருக்குன்னு. நான் சொன்ன மோசமான நோய் என்ன? மோசமான நோய் தலை சுத்துற மாதிரி இருக்கு. சுத்துச்சான்னு கேட்டேன், இல்ல சுத்துற மாதிரி இருக்குது. சுத்துனா பரவாயில்லை, சுத்துற மாதிரி இருக்குது, கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்குது. அதனால தஹஜ்ஜத்துக்கு நான் எழுந்திருக்கிறது இல்லை. பொம்பளைங்கெல்லாம் தூங்குறாங்க, சுபு நேரத்தில் எங்க வீட்டம்மா எழுந்திருச்சு அவங்கள உஷாறுபடுத்திட்டு தான் நான் எழுந்திருக்கிறது. ஒரு ஆள் கையை பிடிச்சாதான் நான் பாத்ரூம் போவேன். நான் சொன்னேன், இது மோசமான நோய், தலை சுத்தலாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, இந்த திக்கரை ஓதுங்க, இந்த தண்ணியை குடிங்க, ராத்திரி நாளைக்கு நீங்களா எஞ்சிடணும் அப்படின்னு. ஒரு 2 நாள் கழிச்சு போன் அடிச்சார், அதிரத்து இப்போ நான் தைரியமா எழுந்திருக்கிறேன், இப்பந்தான் விளங்குது நோய் இல்லை, நோய் மாதிரி ஒரு பயம் இருந்துச்சுங்கிற. எழுந்திருக்க முடியுமான்னா நீங்க எழுந்திருக்கவே முடியாது. பைக் ஓட்ட முடியுமான்னா ஓட்டவே முடியாது. கார் ஓட்ட முடியுமா? முடியாது. கார் ஓட்டணும். நான் அல்லாஹ்ட துஆ செய்தேன், நான் சொந்தமா ஓட்டணும் ரப்பே. ஆமீன் சொல்லுங்களேன். தீனை கேட்கிறோம், துன்யாவை கேட்கிறோம், எல்லாமே கேட்கிறோம், எல்லாத்துக்குள்ளேயும் அல்லாஹ்வுக்காகவே கேட்கிறோம். காரை ஓட்டணும் அல்லாஹ்வுக்காக. நம்மகிட்ட ஒரு கார் இருந்துச்சு, நம்ம ஓட்டுறோம்னா நம்ம காரு போகும் இடமெல்லாம் ஹிதாயத்தின் வாசல் திறக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எப்போ ஷேகுடைய கையை பிடித்தோமோ ஃபனாவானோம், எங்களை அளித்தோம், நஃப்ஸை அளித்தோம், ஆசை அளித்தோம், அங்கே பெருமை அளித்தோம், பொறாமை அளித்தோம், இன்னும் அல்லாவை மட்டுமே ஹயாத்தாக்கினோம், ரசூலை மட்டுமே பார்த்தோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம செயல்கள் ஒவ்வொன்றும் பரக்கத்தாயிடும். முடியாதுன்னு வந்து இங்க என்ன பலகீனம்? எழுந்திருக்க முடியுமானா எழுந்திருக்க முடியாது. தராவி தொழுகிற ஒரு ஹாப்ஸாவுக்கு பயம் வருது, தப்பு வந்து விடுமான்னா அடுத்த ஆயத்தை ஒரு ஓதவே முடியாது, முடிஞ்சு போச்சு. யாசீனே மாட்டிக்கணும், யாசீன்லே நின்றுடுவார், ஓத முடியாது. பின்னால் 1000 ஹாப்ஸாக்கள் இருக்கட்டும், என் ரப்பு என்ன அழகா நடத்தி கூட்டு போயிடுவான் அப்படின்னு நீங்க தக்பீர் கட்டுங்க. எத்தனை பெரிய ஹாப்ஸா நின்னாலும் மகிழ்ச்சியாகும் இடத்தில் உங்களை ஓத வைப்பான் அல்லாஹ். பயம் வரக்கூடாது, அல்லாவின் மீது அவநம்பிக்கை வரக்கூடாது. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களேங்கிறான். அங்கதான் அல்லாஹ் தான் யாருங்கிறான், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே. அப்படியானால் நீ வரம்பு மீறி பாவம் செய்து விட்டதால் என் அடியான் என்ற தன்மையை உன்னை விட்டும் நான் பிடுங்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். எங்க அத்தா கூட 2 தடவை நான் தப்பு பண்ணேன், 3 தடவை பண்ணேன், 4வது பண்ணேன், 5வது அவங்க சொல்லு மீறி நடக்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கறது இல்லை, நீ என் மகனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எத்தனை தடவை சொன்னா கேட்கறது இல்லையே, நீ எல்லாம் ஒரு மகனா? அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி 1000 தடவை திரும்ப திரும்ப பாவம் செய்த என் அடியார்களே. அப்பமும் நீ அடியான் தான், இபாதிங்கிறான். நீ 1000 தடவை தப்பு பண்ணிட்ட, நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், திரும்ப பண்ணுற, திரும்ப தௌபா செய்யற, திரும்ப பண்ணுற, திரும்ப தௌபா செய்யற. நம்ம தௌபானா எசபுல் ஹயாத்தும்பாங்க. எசபுல் ஹயாத்துன்னு தெரியுதா? இந்த இது இருக்கு பாருங்க, அந்த விட்டில் இருக்கு பத்தில, விட்டில் அது வெளிச்சத்தில் வந்து தன்னை மோதிக்கொள்ளும். மோதி கொஞ்ச நேரத்தில் கீழே விழும், பீஸ் பீஸா போய் கிடக்கும்.
விட்டிலுடைய ரெக்கை ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்கும். ஒரு 10-15 நிமிஷம் ஹயாத்தா இருக்கும், மௌத்தா போயிடும். நம்ம தௌபா பூரா அப்படித்தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் உருக்கமா அழுகும், கண்ணீர் வடிப்போம். அடுத்து 10 நிமிஷத்தில் அங்கே யாராச்சும் போவோம், ஒரு பார்வை பார்ப்போம். இங்கே யாராவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம தௌபா யஸபுல் ஹயாத், விட்டில் ஹயாத். அது சஹாபாக்களுடைய தௌபா மௌத் வரைக்கும் திரும்ப அந்த பாவத்தை ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க. எல்லாம் எல்லாருக்கும் தௌபீக் செய்யட்டும். 1000 தடவை தவறு செய்த என் அடியானே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், உன் ரப்பின் அருளில் நீ நிராசையாகாதே. அல்லாஹ் கூப்பிடுற சொல்றியா? அதான் இன்னஹு லா யாசு மிர் ரௌஹில்லா. இன்னொரு ஆயத்தில் இல்லல் கௌமுல் காஃபிரூன், என் ரஹ்மத்தில் நிராசையாகுவீர்கள் என்றால் அல்லாஹ் எங்க எனக்கு தர போறான்? இனி என்னால் எப்படி எழுந்திருக்க முடியும்? இனி எப்போ என்னால் எப்படி நடக்க முடியும்? இனிமையும் நான் பள்ளிவாசல் போக முடியுமா? இனிமே நான் திக்ர் செய்ய முடியுமா? இனிமே என் வியாபாரத்தில் முன்னேற முடியுமா? இனியும் என் கடன்லாம் தீருமா? இனி நான் அந்த பிரச்சனை ரிலீஃப் ஆகுவேனா அப்படின்னு நீங்க நினைக்கிறீர்களா? அந்த நினைப்பு ஈமான் இல்லாதவர்களின் நினைப்பு என்றான் அல்லாஹ். லா யஸ்ஸு மிர் ரௌஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன், என்னை மறுப்பவர்கள் தான் அந்த நினைப்பு உடையவர்கள். என் ரஹ்மத்தில் இருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் நீ நிராசை ஆகாதே என்றான் அல்லாஹ். கடைசி மூச்சுல கூட என் கடனை தீர்த்துட்டு அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடலாம், என் பிரச்சனை தீர்த்து வச்சுட்டு மௌத்தாக்கிடலாம். கடைசி மூச்சுல கூட அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுக்க முடியும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை இதயத்தில் அல்லாஹ்வை நோக்கி நாம் தரிப்படுத்துகிற பயணம்தான் எங்கள் அற்புதமான இந்த இஸ்திமா. உங்களை தொழ சொல்வதற்கு இங்க கூப்பிடல. நீங்கள் தொழுது தொழுது நெத்தியில் காய் விழுந்திருக்கிறது, காய்ச்சி போயிருக்கிறது. காய்ச்சி போன நெத்தி உடையவர்களாக இருந்தும் என் தொழுகை பவரற்று போயிருப்பதை தான் வேதனைப்படுகிறோம். அந்த தொழுகையின் பவரை இதயத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். இதயத்தில் அழுக்கு இருக்குமையானால் நெத்திதான் காயும், கல்பில் அல்லாஹ் கிடைக்க மாட்டான். அவன் இருக்கணும். 3 துவா கிடைச்சு போட்டு ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜ்லி போனாங்க, ஜெயிச்சாங்க, திரும்பினாங்க. திரும்பி வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மஸ் கூட்டத்திற்கு பரக்கத்து செய், குதிரைக்கு பரக்கத்து செய். ஹதீஸில் ஆச்சரியமான செய்தி. அல்லாஹும்ம பாரிக் லில் அஹ்மஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்ட துவா, அஹ்மஸ் கூட்டத்துக்கு பரக்கத் செய்வாயாக. அஹ்மஸ் கூட்டத்தின் குதிரைகளுக்கு பரக்கத் செய்வாயாக. பெருமானார் விரும்பின இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க, காரியத்தை சக்சஸா முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி துவா செய்தாங்க. இமாம் புகாரி ஹதீஸை முடிப்பார், 5 மர்ராத்தின் 5 தடவை ரசூல் துவா செய்தார்கள் பரக்கத்துக்காக. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள் என்கிறேன். காரணம் எல்லாமே காணாமல் போன பின்னாலும் காரணங்களை இதுவரைக்கும் காட்டிக்கொண்டு இருந்த அல்லாஹ் அவன் காணாம போக மாட்டான். நம்புங்க, காரணங்கள் காணாம போயிடும். இதை வச்சு வந்தோம், வெளிச்சம் இருந்துச்சு, அதனால தான் நான் நடந்து வந்தேன். ஃபுல் இருட்டாயிட்டு எப்போ பள்ளிவாசலுக்கு போறது? இவ்வளவு நேரம் வெளிச்சத்தை காட்டி உன்னை கூட்டு வந்தான், இப்போ வெளிச்சத்தை எடுத்துட்டான். வெளிச்சத்தையே கொடுத்து அவன் உன் கூட தான் இருப்பான். அவன் காணாம போறது இல்லை. ஒரு பெரிய படை பாராசீகர்களை நோக்கி அனுப்பப்படுகிறது. அந்த படையின் தளபதி சாத் இப்னு அபி வக்காஸ். எங்க போறாங்க? மதாயினை நோக்கி போறாங்க. மதாயினுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா மதாயினுக்கு இங்கே நாம இருக்கிறோம், மதாயின் அங்க இருக்குது. ரெண்டுக்கும் மத்தியில தஜ்லா நதி ஓடுது. தஜ்லா நதி உலகத்தின் நதிகளில் பெரிய நதிகளில் அது ஒண்ணு. தஜ்லாவுடைய நதி உலக பெரிய நதிகளில் நைல் நதி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நதி. 1000 மைல் தூரத்தில் அதன் நீளம் இருக்கிறது. ஆனா நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா தஜ்லாவை கடப்பதற்கான ஒரு பெரிய பாலம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தஜ்லாவின் கரைகளில் படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கும், கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இங்கிருந்து மதாயினுக்கு போறவங்க சில பேர் தகுதிக்கு ஏற்ப அந்த படகுகளை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு பொறுப்பான ஆளுகள் இருப்பாங்க. சஹாபாக்களினுடைய பெண்ணம்பெரிய படை
ஈமானின் வெளிச்சத்தை மதாயினில் கொண்டு ஏற்றுவதற்காக, ஈமானின் பேரொளியில் மதாயினை இன்றைக்கு இருட்டிலிருந்து காப்பாற்றுவதற்காக பெரிய ஜமாத் புறப்பட்டார்கள். ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் இவர்கள் இங்கே வந்து பார்த்தபோது பிரமித்து போகிறார்கள். அந்த பக்கம் இருக்கிற பாரசீகர்கள் மதாயினுக்குள்ளே நுழைகிற இங்கிருந்து அங்கு வரைக்கும் போடப்பட்ட பாலத்தை இடித்து தகுடுபடியாக்கி போட்டுக்கிறாங்க. நாளைக்கு அவங்க இந்த பக்கம் வரணும், அதை பத்தி கவலை இல்லை, இந்த படம் அங்க வந்துடக்கூடாது. மொத்த பாலத்தை இடிச்சு போட்டாங்க. இப்ப நம்ம கப்பல்ல தான் போகணும், படகுல தான் போகணும். இங்கிருந்த மொத்த கப்பலையும் படகையும் இங்கிருந்து அப்படியே அப்புறப்படுத்தி மதாயினுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஒரு படகு இல்லை, போட்டு இல்லை, கப்பல் இல்லை. அது சின்ன ஆறு அல்ல, கடலுக்கு சமமான ஆறு தஜ்லா. படகுகளை, போட்டுகளை, கப்பல்களை அங்க கொண்டு போயிட்டாங்க. பாலம் இடித்து தகர்க்கப்பட்டுச்சு. இங்கிருந்து பார்த்தா பார்க்கிற இடம் போதும் தண்ணி தான், பெரிய ஆறு. எப்படி போறது? சஹாபாக்கள் அப்படி நிக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை, தலைமையில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டுருவாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ஒரு தடவை சஹாபாக்கள் அப்படி பார்த்தாங்க. சஹாபாக்கள் அப்படி ஒருத்தருடைய மனசுலையும் ஒரு பீதியின் அடையாளம் தெரியல. ஒரு பார்வையில அவங்க முகத்தை மட்டும் பார்க்கல, கல்பையும் பார்த்துட்டாங்க. பீதி இல்லை அந்த கல்புல. மேல ஒரு பார்வை பார்த்தாங்க. பிஸ்மில்லாஹி ஃபதுஹுலுஹான்னாங்க. பிஸ்மில்லா, எல்லாரும் கீழே இறங்குங்கன்னாங்க. அவ்வளவுதான், இறங்குனாங்க சஹாபாக்கள். எல்லா சஹாபாக்களும் இங்கிருந்து இறங்குறாங்க. குதிரை பாய்கிறது தண்ணிக்கு மேலால். மொத்த சஹாபிகளும் சயீத் பின் அபி வக்காஸின் தலைமையில் இங்கிருந்து பாதி பகுதிக்குள்ளே வருகிறார்கள். இன்னும் பாய்கிறது குதிரை. அங்கே நின்ற பாரசீகர்கள் ஆற்றல் மிக்கவர்கள். அவர்கள் கண்களை வைத்து பார்த்து மிரண்டு போனார்கள். பாலமில்லை, பாலமில்லை, படகுகள் இல்லை, எப்படி குதிரைகள், எப்படி இந்த மக்கள்? ஒருவர் கீழே விழவில்லை, ஒருவர் தண்ணீருக்குள்ளே போகவில்லை, ஒருவர் பயந்து போய் இந்த பக்கம் நிற்கவில்லை. மொத்தமும் பாய அங்கே வரலாறை திரும்பியது. நாம சரணடைவோம் என்ற முடிவுக்கு வர்றாங்க. அது தொடர்ந்து வரலாறு நீளும். காரணங்களை எல்லா காலத்திலும் கண்டவர்கள் அல்ல பெருமானார் வார்த்தெடுத்த தோழர்களும் இந்த உம்மத்தின் அல்லாவின் மீது நம்பிக்கையாளர்களும். காரணங்களை வச்சு காரியங்களை நடத்துவான், காரணங்களை நீக்கி அவனை காட்டுவான். அவனை பார்க்கிற காலம் பிறந்தால் காரணங்கள் எல்லாம் அது என்ன காரணம், என்ன பெரிய பாலம், என்ன பெரிய படகு, என்ன பெரிய போர்டு, இவ்வளவு நாள் அந்த போட்டை நம்பில இருந்தோம், ஒரு போட்டு அந்த பக்கம் போயிட்டு நான் மீண்டும் கப்பல்ல ஏறினாதான் அங்க போக முடியும், இன்னொரு 20 நிமிஷம் கழிச்சுதான் உங்களுக்கு போட்டு கிடைக்கும், நான் அங்கேயே காத்து நிக்கணும், அந்த போட்டு திரும்பி வர்ற வரைக்கும். இவ்வளவு நாள் நான் ஏமாந்து போயிட்டேனே, காரணத்தை வச்சல்லவா உலகத்தை பார்த்துட்டேன். இப்ப காரணம் இல்லாமல், போட்டே இல்லாமல், அவங்க சொந்தமா குதிரை இல்லாதவங்களும் கூட அந்த குதிரையை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த நம்பிக்கையை ஊட்டியவர்கள் உத்தம நபிகள். நம்ம இன்னைக்கு அந்த காரணத்துக்குள்ள இருக்கிறோம். காரணம் இல்லாம காரியம் நடக்காது. இதுதான் உலகம். உலகம் காரண உலகம். இந்த உலகத்திற்கு காரணத்தை மட்டும் நம்பணும். இப்ப நாங்க ஆசைப்படுறோம் காரணங்களை வச்சு வாழுங்க. காரணமே இல்லாமல் போனால் காரூண்யசீலன் இருக்கிறான், அவன் இருக்கிறான், காரணத்தை வச்சு காட்டுவான். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய அரக்கனுடைய எதிர்ப்பை சந்தித்து சரி செய்வதற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அத்தீக் வர்றாங்க. கொஞ்ச நேரம் 7 நிமிஷத்துல முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு நிரப்பமான மஜ்லிஸ். இஸ்திமாவுனுடைய 2ஆம் நாள் தான் இவ்வளவு ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க என்ன தவம் செய்தீர்களோ அல்லாஹ் உங்க எல்லாத்தையும் முதல் நாளே கொண்டு சேர்த்திருக்கான். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள். கொடுத்து வைத்தவர்கள், வந்தவர்கள். 2ஆம் நாள் பயான்ல பார்ப்போம், இங்கேயும் அங்கேயும் ஃபுல்லா இருக்கும். முதல் நாளே ஃபுல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு அல்லாஹ்வை அடையணுங்கிற ஆசை மிகச்சிருக்குது. அல்லாஹ் நிஜமாக்கி வைப்பானாக. அவன் அடைவதும், அவன் யார் என்று விளங்குவதும், அவன்தான் நம்முடன் எப்போதும் இருக்கிறான் என்ற உணர்வை நீங்கள் உண்டாக்குவதும் தான். டாக்டர்கிட்ட போய் பிரஷரை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வந்துச்சு வைங்களேன். உங்களுக்கு பிரஷர் 120 தான் இருக்கும், 80 120. கொஞ்சம் பயம் கிடுகிடுன்னு ஆடுச்சுன்னா 180 காட்டிடும்.
உடனே டாக்டர் மருந்து கொடுக்க மாட்டார், மாத்திரை கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு கையில் கட்டின உடனே, அந்த துணியை தூக்கி கட்டின உடனே ஹார்ட் பல்ஸ் கடகடன்னு துடிக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல மாட்டார். பயம் இருக்குது, கொஞ்சம் விட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கட்டி போட்டு பார்த்தாச்சுன்னா 80-120 தான் காட்டும். பயம் வந்துச்சுன்னா ஆபத்துங்கிறேன். அதை தூக்கி கட்டும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு 80-120 தான் போய் உட்காருங்க, 80-120 தான் இருக்கும். அப்புறம் நீங்களாம் 80-120 மாத்திரை இருக்க துருத்தி போட்டுறக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு தேவை, பாதுகாப்பு தேவை, மருத்துவம் தேவை. மருத்துவத்துக்கு பின்னால் அல்லாஹ்வை நம்புனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று. இன்னும் சில சஹாபாக்கள் மருத்துவம் எதற்கு எங்களுக்கு, அவன்தான் மருத்துவன். சித்திகுல் அக்பர் சோகம் இல்லாமல் ஆனாங்க. டாக்டர் போய் கூட்டு வரோங்கிறாங்க எல்லாரும். அவங்க சொன்னாங்க எங்கே போய் டாக்டர் மின்னாயின தத்துலுபு தபீப், எங்கே போய் டாக்டர் தேட போறீங்கன்னாங்க. இல்லை அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், கூட்டு வந்துடுறோம். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்திக் கடைசியாக பேசின பேச்சு, என்ன டாக்டரை கூட போறீங்க, அம்ரலனி தபீப் மின்னாயின தத்துலுபு தபீப். டாக்டர் தானே நோயை கொடுக்குறான், எனக்கு நோயை கொடுத்தவன் டாக்டர், வேற டாக்டர் எங்கே போய் தேட போறியோன்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன, அல்லாஹ் தான் நோயை கொடுத்தான், அவன் தான் டாக்டர். அந்த நம்பிக்கை வேற, அது சித்தியக்கூடிய நம்பிக்கை. ஆனால் நாங்களும் ஹசரத் மாத்திரைலாம் போடுறதில்லை. இன்னையோட ப்ரெஷர் மாத்திரையை மூட்டை கட்டி தூர போட போகிறோம், சுகர் மாத்திரையை தூர போட போகிறோம்னு சொல்லிட்டு 3 நாள் கழிச்சு கண்டிஷன் மோசமாயிட்டுனா வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வரும். தாவு மருத்துவம் செய்யுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் செய்யுங்கள். மாமிந்தா இல்லாலஹு தவா. நோய்களை படைத்த அல்லாஹ் நோயை முதலில் படைக்கவில்லை, நோய்க்கான மருந்தையே முதலில் படைத்தான். எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. ஆனால் ஒன்றை நான் சொல்வேன், தாவு மரதாக்கும் பிஸ்ஸதகா. நோய்க்கு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யுங்கள். முதல் சிகிச்சை, உங்க வீட்டில் ஒருத்தருக்கு சோம் இல்லை, மோசமா இருக்கிறார், ஆஸ்பத்திரிக்கு போகணும், பிரஷர் கூடிச்சு, சுகர் கூடிச்சு, தலை சுத்துது, ஒரு மாதிரியா ஹார்ட் படபடன்னு இருக்குது. முதல்ல அவர் பேர்ல கொஞ்சம் சதக்கா பண்ணி ஒரு மிஸ்கினுக்கு 2 மிஸ்கினுக்கு சாப்பாடை கொடுத்துருங்க. கொடுத்த பின்னால் டாக்டர்கிட்ட போங்க. முதல் சிகிச்சை தர்மத்தை கொண்டு இருக்கட்டும். ஏன், நீங்க தர்மம் செய்துட்டு அங்க போனீங்கன்னா இந்த நோய் என்னான்னு கரெக்டா கண்டறியும் ஆற்றலை அல்லாஹ் டாக்டருக்கு அவனே போடுவான். நிறைய நோயாளிகளுக்கு நோய் கண்டுபிடிக்கப்படுறது பெரிய கஷ்டமா இருக்குது. சரியான ட்ரீட்மெண்ட் போய் சேர நேரம் ஆயிடும். போன உடனே கரெக்டான நோய் இதுதான், கரெக்டான மெடிசன் உள்ள போச்சுன்னா அவர் ஒரு ஊசியில குணமா போயிடுறாரு. அப்படி கரெக்டான ஊசி வேணும், கரெக்டான மெடிசன் வேணும், கரெக்டான ஒரு நோயை கண்டுபிடிக்கப்படணும்னா முதல் சிகிச்சையாக உங்களின் சதகா இருக்கட்டும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உங்க ஏதாச்சும் நோய்னா முதல்ல சதகா கொடுங்கங்கிறாங்க பெருமானார். நம்புங்கள், அங்கேதான் அல்லாஹ் உங்களை ஷிஃபாவாக்குகிறான். நம்பிக்கை முக்கியம். அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, ராத்திரி நேரம். அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹிஜாஸ் மாகாணம். மேலே வந்தாங்க, மாடிக்கு போனாங்க. மாடியில் பெருமானார் சொன்ன ஆள் இருக்கிறா, அங்கே போனாங்க. அவங்க சொன்ன காரியத்தை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இறங்க போகிறாங்க. இறங்க போகும்போது கீழே இறங்குறோன்னு நினச்சிட்டு அவங்க காலை கீழே விட்டுட்டாங்க. படியில் காலை வைக்காம விழுந்துட்டாங்க. கால் ஒடிஞ்சு போச்சு. கால் ஒடிஞ்சு போச்சு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. கால் ஒடிஞ்சிச்சுன்னா முட்டு தூக்க முடியல. அந்த முட்டில் இருக்க ஷர்ட்டை கலண்டுட்டு உடஞ்சி விழுந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நான் கீழே விழுந்தது முக்கியம் இல்லை, அங்கே எதிரிகள் எல்லாரும் உஷாராகி என்னை தேடுறாங்க. பெருமானார் சொன்ன காரியத்தை முடிச்சுட்டு வர்றேன், என்ன இங்கே உள்ள நிலைமை கீழே விழுந்துட்டேன். விழுந்தால் அன்னைக்கு பார்க்க 16ஆம் ராத்திரி சந்திரன் வானத்தில் இருந்துச்சு. இப்படின்னா கீழே விழுந்தா கீழே கிடக்கிற ஆள் ரொம்ப அழகாக காட்டி கொடுக்கும், அவ்வளோ வெளிச்சம். நான் டப்புன்னு எழுந்துருச்சு. ஒரு மாதிரியாக காலை தூக்கி இப்படி வச்சேன். கையில் கழுத்தில் முதல்ல தலப்பா, சாபாக்கள் தலப்பாவை அவுத்து காலில் கட்டிக்கிட்டேன். தலப்பா இனிமே அங்கே வேண்டியதில் இங்கே தான் தலப்பா தேவை. இங்கே தலப்பாவை சுற்றிட்டு வெளியில் வந்து சாபாக்கள்லாம் நிற்கிறாங்க. எல்லாட்டையும் சொல்லிட்டு தான் வந்தார். சாபாக்கள் நீங்கள் நபிட்ட போங்க, அல்லாஹ் உங்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றி விட்டான்னு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் வாங்கலை? இல்லை இல்லை எனக்கு கால் ஒடிஞ்சு போச்சு, நான் அப்புறம் வர்றேன். ஏங்க அப்புறம் வர்றீங்க? செய்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றேன்னா. எங்கே போச்சு பயம்? அல்லாவை கொண்டு வச்சுட்டீங்கன்னா பயம் மூத்தா போயிடும். பயம் வச்சு உள்ள வச்சுச்சு அல்லாஹ்வை காணாக்கிடக்கூடாது. வந்தாங்க, அதுக்கு பின்னால வாகனத்தில் ஏறுறாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாகனத்தில் ஏறி வந்தேன், வந்தபோது சஹாபாக்களை வழியிலேயே நான் பிடித்தேன், அவர்களுடைய ஸ்பீடா நான் வந்தேன். நபிட்ட போய் அவங்கள செய்தி சொல்ல சொன்னேன், நானே வந்து நபிட்ட செய்தி சொல்றேன். எனக்கு பின்னால தான் சஹாபாக்கள் வந்து சேர்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், காலை பார்த்தீங்களான்னு, என்னப்பா நீட்டுப்பாண்டாங்க, நீட்டினேன். அப்படி ஒரு லேசா அமுக்குனாங்க, அப்படி தடவுனாங்க, எழுந்திருச்சேன். மாபி மின் கலபா, என் காலில் வலியே இல்லாமல் போனது.
வலியே இல்லை. மௌத்து வரைக்கும் அந்த கால் எந்த தொந்தரவும் தரவில்லை. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கால் ஒடிஞ்ச போது என்ன இப்படி ஒடிஞ்சு போச்சு, நான் கவலைப்படலை. காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்க. போனால் அவங்க கையை பிடிச்சா போதும், காலை பிடிச்சா போதும், கையை வச்சா போதும், துவா செய்தா போதும், துப்புனா போதும், உமிழ்ந்தா போதும். அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஷிஃபாவாச்சு. மொத்தத்தில் இன்னைக்கு நமக்குள்ள நிறைய பிரச்சனைக்கு நம்ம நம்பிக்கை குளறுபடிதான். அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் பலமாக நம்புவோம். அந்த நம்பிக்கை நம்மை பாதுகாக்கும், நம்மை வெற்றியாக்கும், சோதனையை நீக்கும். இன்னும் சொன்னால், சோதனைக்கு மேல் நீ நடக்கலாம், சோதனையை லேசாக்குவதே நம்பிக்கை தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்கள் எல்லா நிலைகளிலும் வாழ்க்கையில் வணங்குகிறோம், கையேந்துகிறோம், திக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானை அடைய போகிறோம். ரமலான் நமக்கு உயிரோட்டமாக இருக்க வேண்டும். இதயமெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஆழமாக நம்புங்கள், அவன் மீது உறுதி கொள்ளுங்கள். அவன் என்னை படைத்தவன், பாதுகாப்பான், உணவளிப்பான், வறுமையில் போடுவான், நிரந்தரமாக போட மாட்டான். கஷ்டத்தை கொடுப்பான், நிரந்தரமாக கொடுக்க மாட்டான். நோயை கொடுப்பான், நிரந்தரமாக கொடுக்க மாட்டான். என் பிள்ளைகளையே சோதனையாக்கி தருவான், நிரந்தரமாக ஆக்க மாட்டான். எனக்கு எதிரிகள் இருப்பார்கள், இந்த எதிரிகள் நிரந்தரம் அல்ல. என்னை தூக்கி சுமந்தவர்கள் என்னை கீழே போடுவார்கள், இப்போதும் இது நிரந்தரம் அல்ல. நாளைக்கு இவர்கள் மேனியிலேயே என்னை தூக்கி உட்கார வைப்பான். அல்லாஹ்வுடைய சுன்னத், ஒரு கஷ்டம் கொடுப்பான், பின்பு அதை நீக்கிவிட்டு 2 நிம்மதியை கொடுப்பான். கொடுக்கும் கஷ்டம் ஒன்றுதான், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டம் ஒன்று, அதற்கு பகரமாக கொடுக்கிற கிஃப்ட் 2. அதனால எப்பவுமே யாருக்கும் எந்த ஒன்றும் நிரந்தரம் இல்லை. டாக்டரே உன்னை நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்வா. அப்படிப்பட்ட நோயாளியை கூட அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு 10 ரூபா மருந்துல அவரை 10 வருஷம் வாழ வச்சிருவான். கண் முன்னால் பார்க்கிறோம். நம்புங்கள் அல்லாஹுவை. இப்படி ஒரு ரப்பு இருக்கிறான் என்று முதல் மனதில் கொண்டு வாருங்கள். அவனை வைத்துக்கொண்டே வணக்கம் செய்யுங்கள், அவனை நிறுத்திக்கொண்டே திக்ர் செய்யுங்கள். அதனாலதான் ஹஸரத் திக்ர்ல அல்லாஹ் என் கல்புல இருக்கிறான், இல்லல்லாஹ் அவன் தான் என் கல்புல இருக்கிறான். அதுக்கு உங்களை சொல்ல வைக்கிறோம், இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் நீ இருக்கிற நீ இருக்கிற நீ இருக்கிற. இப்படி ஒரு 10 நிமிஷம் சொல்லி உங்க 10 மணி நேரம் அவன் இருக்கிற ஹயாத்தை கொண்டு வரணும். அதான் நோக்கம். அவன் இருக்கிறான், என்னை பாதுகாக்கிறான், என்னை கண்ணியமாக்குவான், கண்ணியமாக்குவான். கொஞ்ச நேரம் என்னை புரட்டி எடுப்பான். புரட்டி எடுப்பது எதற்காக அல்ல, என் புள்ள அழுகுது, கண்ணீர் வடிக்குது, துடிக்குது. அப்படி இருந்தும் அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னு பால் குடி நிறுத்துவாங்க. பால் குடி நிறுத்தும் போது புள்ள ஏத்துக்கிடாது. தாய் அந்த மார்பகத்துல கொஞ்சம் அந்த கசப்பானதை தேய்ச்சி விடுவாங்க. புள்ள அன்னைக்கு ராத்திரி பூரா துடி துடியா துடிக்கும். சில தாய் மீண்டும் அதை கழுகி வெட்டு பிள்ளைக்கு பாலை கொடுத்துருவாங்க. நிறைய தாய்கள் இறக்கப்படுறதே இல்லை. அந்த புள்ள 2 நாளா துடிச்சு ஒண்ணுமே சாப்பிடாது. அது அப்படியே அதுல ஒரு கசப்பை தடவி தடவி பால் குடிய நிப்பாட்டலன்னா அது 5 வயசுல 10 வயசுலும் பால் குடி பிரியத்தில் வளரும். தாய்க்கு தெரியும் புள்ள கஷ்டப்படுதுன்னு. இப்ப கஷ்டப்பட்டா நாளைக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒன்னப்சு கத்துஃபுலி, ஒன்னப்சு கத்துஃபுலி. இமாம் பூஷரி சொல்வார், ஒன் நப்சு அந்த குழந்தை மாதிரி. இன் துஹ்மிலுஹு ஷப்பஅலா உபிர்ரலா வயின் தம்திமுஹு யன்ஃபதிமி. ஒன் நப்சு குழந்தை மாதிரி. அது பாவத்தை ஆசைப்படும், தீமையை ஆசைப்படும். அது ஆசைப்படும் போதெல்லாம் நீ கொடுத்து 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 பழக்கிட்டேன்னா, எப்படி குழந்தை பால் குடியை நிறுத்தும் போது அது கஷ்டப்படுது, தாய் கஷ்டப்பட்டு பால் குடியை நிறுத்துறாங்க. இல்லைன்னா அது 10 வயசுலையும் பால் குடி, அம்மாட்ட ரோடு தெரியாது, வீடு தெரியாது, 4 பேர் இருக்காங்கன்னு தெரியாது, 5 வயசுல உட்காந்துக்கிட்டு பாலை தான் அடம்பிடிச்சிக்கிட்டு நிற்கும் அந்த குழந்தை. ஏன்னா பால் குடியை நிறுத்தல. அந்த மாதிரி நீ பாவத்தை உன் நப்சு கேட்கும் போதெல்லாம் அதுக்கு கசப்பானதை கொடுத்து கொடுத்து பாவத்தை நிறுத்தலைன்னா 4 பேர் ஆலிம்சாக்கள், பெரிய ஆட்கள் அல்லாவே பார்க்குவான். அங்க போய் நின்றுக்கிட்டு நீ பாவம் செய்யதான் உன் மனசு தூண்டும். என்ன பெரிய இடத்துல போனாலும் காபாவுல போய் நிப்ப, அங்க ஒரு பாவத்தின் பக்கம் ஒன்று இழுத்து கொண்டு போயிடும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக. அதை நீங்கள் காயப்படுத்தினால்தான் அது அழகாகும். அது ஆசைகளை அளித்தால்தான் அது இன்னும் கண்ணியமாகும். அப்படிப்பட்ட நிலையில் வாழச் செய்வானாக. இந்த இஸ்திமாவை அல்லாஹ் கடைசி நிமிடம் வரைக்கும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இதை நடத்துகிற ஹதரத் தாமத் பரக்காத்துகும், இந்த பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், இங்கே சங்கைமிக்க உலமாக்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் இருளோக பரக்கத்தை நசீபாக்குவானாக. இது போன்ற மஜ்லிஸ்களுக்கு உங்களை அழைக்கிற போதெல்லாம் நீங்கள் கனவு கண்டு கொண்டே இருங்கள். எப்போ கூப்பிடுவாங்க, நீங்கள் இங்கே வந்தால் உயிர் பெறுகிறீர்கள். என்ன உயிர்? நிரந்தரமான உயிர் பெறுகிறீர்கள். அந்த உயிரை அல்லாஹ் எப்போதும் ஆக்கி வைப்பானாக. ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக, சுகத்தில் பரக்கத் செய்வானாக, ஈமானை பலப்படுத்துவானாக, பலகீனத்திலிருந்து பாதுகாப்பானாக. படை
படைத்தவன் மீது அவநம்பிக்கை வராமல் பாதுகாப்பானாக. அவனே எல்லாம், அவனே கொடுப்பான், அவனே எடுப்பான், எப்போதும் அவன் எனக்கு தீங்கை நாடமாட்டான் என்ற நம்பிக்கையை தருவானாக. அவன் அநீதி செய்ய மாட்டான் என்று நம்பச் செய்வானாக. அவன் பக்கமே மீளுவதற்கும் அவனிடத்திலேயே கேட்பதற்கும் அவனே தஞ்சம் என்று நுழைவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் இல்மில் பரக்கத் செய்வானாக, ஈமானில் பரக்கத் செய்வானாக, அமல்களில் பரக்கத் செய்வானாக, ரிஸ்கில் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கையில் சலசலப்புகள் இல்லாமல் கணவன் மனைவி சந்தோஷமாக இங்கும் சுவனத்திலும் தொடர்ந்து வாழச் செய்வானாக. குழந்தையில்லா நமது செல்வங்களுக்கு அவன் பேரருளால் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஆண் பெண் குழந்தைகளை வழங்குவானாக. சுகப்பிரசவமாக வழங்குவானாக. ஹயாத்திலும் பிள்ளைகளின் ஹயாத்திலும் பேரன் பேத்திகளிலும் பரக்கத் செய்வானாக. கடைசி மூச்சு வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மை நமது குடும்பத்தை பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக மஜ்லிஸில் இருக்கிற நிறைய குலஃபாக்கள், ஹலீஃபாக்கள், நிறைய உலமாக்கள் எல்லோரின் உயிரோட்டமான துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.